Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம இந்த Redmi 12 5G அப்படின்ற மொபைலோட ஷார்ட்டான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் Redmi 12 5G அப்படின்னு அவங்க பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த மொபைலுடைய இமேஜ் இருக்குது. கீழே அதோடைய வேரியண்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, 128GB வேரியண்ட் அப்படின்னு. ஸோ பாக்ஸை பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் எடுத்து வாரம் வச்ச வாட்டி உள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 22.5 வாட்ஸ்க்கான வால் சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் பின் இந்த பாக்ஸ்லேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நம்ம இப்போ மொபைலுக்கு வருவோம். மொபைலில் அந்த ராப்பர்லேருந்து பிரித்து எடுக்கலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன சுற்றி இருக்குது அப்படின்றது எல்லாமே காமிக்கிறேன். மொபைல் டிஃபால்ட்டாக MIUI 14 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் டிஸ்பிளே மேலே டிஸ்பிளே ப்ரொடெக்டரும் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. அண்ட் இப்போ செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபோனுடைய ஓவர்வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். மேலே வந்து வால்யூம் ராக்கர்ஸ்க்கான கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு IR பிளாஸ்டர் அண்ட் ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வாங்கி கொடுத்துருக்காங்க. சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஒரு சிம் இல்லை ஒரு மெமரி கார்டு போடலாம். அப்படிலாம் 2 சிம்மு போட்டால் மெமரி கார்டு போட முடியாது. பாட்டமில் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய சைட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஃபோனோட ஃபீல் கொடுக்கறதுக்காக. ஆக்சுவலி பின்னாடி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த கேமரா செட்டப் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஐஃபோனை இன்ஸ்பைர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி காப்பி தான் இது, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் ரெட்மி அப்படின்ற லோகோ இங்கே இருக்குது, 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரில் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் ஒரு டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் பிரைமரி கேமரா 50 MP, செகண்டரி வந்து டெப்த் சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய ரிங் மாதிரி கொடுத்து ஒரு ஐஃபோன் ஃபீல் எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. வைக்கும்போது டெஸ்கில் வைக்கும்போதோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. அதாவது அந்த கேமரா பம்ப் மட்டும் பெருசாக இருக்கிறதுனால ரொம்பவே ஆடுது ஃபோனு. ஸோ அதனால் ஒரு கேஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அவங்க மொபைலை டர்ன் ஆன் பண்ணியா சரியா. ஸோ உள்ளே போன வாட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் MIயில் வந்து எப்போவுமே இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது மொபைலு. இந்த பாக்ஸ் நம்மளுக்கு Android OS 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் MIUI வந்து 14ல் இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் வந்து வரும். ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே 14 வந்து எல்லா மொபைலுக்கும் ரோல் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மொபைலுக்கு எப்போ வருது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 6GB RAM கொண்ட மொபைலு. ஸோ ஆக்சுவலி வந்து 20GB வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து ஒரு 100GB கிட்ட ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் வந்து ஆக்குபை பண்ணாமல். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து குழம்புற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பொறுத்த வரைக்கும் இங்கே 6.79 இன்ச்சஸுக்கான ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோடவே வருது. இந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கேம் அதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. IPS LCD பேனல் மாதிரியே தெரியல. ஆக்சுவலி வந்து ஒரு AMOLED அளவுக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. சும்மா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இங்கே ரொம்ப 4th Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம் இந்த ரேஞ்சில். ஸோ ஆக்சுவலி பார்க்குற மாதிரி இங்கே பெஞ்ச் மார்க் வைஸ் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்பர்ஸை வச்சு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி ட்ரூ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விளையாடி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் வந்து BGMI வந்து டவுன்லோட் பண்ணேன். 5G ஸ்பீடும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், செம்ம ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உள்ளே போன வாட்டி கிராஃபிக்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போது ஸ்மூத்தில் வந்து அல்ட்ரா வரைக்கும் தான் போகுது. இங்கே எக்ஸ்ட்ரீமுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்கல. ஈவன் தோ இது வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட மொபைலாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கொடுக்கல. HD கிராஃபிக்ஸில் ஹை வரைக்கும் போகுது. அதுக்கு மேலே HDR ஆப்ஷன் இங்கே வந்து இங்கே டிசேபிளில் தான் இருக்குது.
ஸோ ஒரு 1 மேட்ச் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஜைரோஸ்கோப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. பட் நிறைய வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததுனால வந்து சரியாக விளாட முடியல. அண்ட் ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது கேமிங்கை பொறுத்தவரைக்கும். அண்ட் கடைசியாக கேம்லாம் எண்ட் பண்ணி முடிச்ச வாட்டி ஹீட்டிங் எந்தளவு ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட விளையாடிருந்தேன். ஸோ மைல்டான ஹீட்டிங் தான் இருக்கே தவிர ரொம்பலாம் ஹீட்டிங் இங்கே தெரியலை. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் வந்து அந்த 15 நிமிஷம் விளையாடின வரைக்கும் நல்லா சஸ்டெயினாக தான் இருந்தது. எதுவுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப்லாம் ஆகலை. நல்லா பெர்ஃபார்ம் வந்து அப்படியே கீப் அப் பண்ணிட்டு தான் இருந்தது. அடுத்ததாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். கேமராஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பின்னாடி டுவல் செட்டப் கொடுக்குறாங்க. டுவல் கேமரா செட்டப். ஆக்சுவலி சிங்கிள் கேமரா மட்டும் தான் இங்கே யூஸபுளாக இருக்குது. 50 மெகா பிக்சல் f1.8 அப்பேச்சர் கொண்ட 4:1 சூப்பர் பிக்சல் அப்படின்ற கம்பைன் பிக்சலிங் ஆப்ஷன் மூலமாக வந்து இது ஃபோட்டோ எடுக்குது. அண்ட் இந்த மொபைல் மூலமாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். செகண்டரி டெப்த் சென்சார் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோ சாம்பிள்ஸும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 1080p 30 fpsல ரெட்மி 12 5Gயில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. ஆக்சுவலி இதில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது, ஓஎஸும் கிடையாது, இஎஸ்டும் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும் ஃபுட்டேஜ். பட் இந்த ரேஞ்சுக்கு வந்து இஐஎஸ் ஆச்சு கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்திருக்கும், குவாலிட்டியாகவும் வந்திருக்கும். ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலி டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் 1080p 30 fps தான் இதோட டாப்பு. அண்ட் 4Kலாம் இதுக்கு சப்போர்ட் கிடையாது. அட்லீஸ்ட் 4K கொடுத்துருக்கலாம். வேறு பிராண்ட்ஸ் வந்து 64 மெகா பிக்சல் அண்ட் 100 மெகா பிக்சல்லாம் கொடுக்கும்போது அவங்க 4K தராங்க. பட் இவங்க வந்து அதை கொடுக்கல. பட் இவங்க வந்து 50 மெகா பிக்சலோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூஐ பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இங்கே அந்த ஸ்லோ மோஷன் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுக்கல. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா மூலமாக எடுத்த பிக்சர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. 8 மெகா பிக்சல் ஃபுல் HD வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ சாம்பிளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியரை விட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் இங்கேயும் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, அதை நீங்கள் நோட் பண்ணணும். பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம் அந்த டைனமிக் ரேஞ்சும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த வானத்தோட கலர் வந்து லைட்டாக தெரியுது. அண்ட் அதே மாதிரி ஷேடோஸில் இருக்கிற டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லாவே கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த ரீல்ஸு அண்டு ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் அதிகமாக மேக் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மொபைலில். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். இதுக்கும் வந்து எந்த விதமான ஸ்டெபிலைசேஷனும் கிடையாது, அதுவும் நோட் பண்ணுங்கள். 1080p 30 fps தான் டாப், அதாவது மேக்ஸிமம் செட்டிங்ஸு. 4K இங்கே கிடையாது. பிகாஸ் இது வந்து 8 மெகா பிக்சல் கேமரா தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. பட் ரொம்பவே சூப்பராக பண்ணிடுறாங்க. பேட்டரியை பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAhக்கான பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2.5 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே மொபைலுக்கு வந்து 18 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பவர் பேக்கப் நல்லாவே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் சார்ஜ் அந்தளவு குறைய மாட்டேங்குது. அண்ட் பிகாஸ் இதில் வந்து பவர் எஃபிஷியண்டான ஒரு சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நார்மல் யூசேஜில் வந்து பவர் எஃபிஷியண்டாக தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது மூலமாக பேட்ரி லைஃப் வந்து இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டே எண்டில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் இந்த மொபைலில். அண்ட் கூடவே ஒரு 6GB விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் டிவி, ஏசி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இங்கே யூஸ் ஆகும். அண்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே சரியான ஃபாஸ்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ செட்டப் பண்ணதுக்கப்புறமா நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து அன்லாக் பண்ணிக்குது. அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேல 98 டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சன்லைட் விசிபிலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அவுட்டோரில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட்டும் நீங்கள் கேட்டு வந்துடுங்க. இந்த மொபைலே நம்மளுக்கு
IP53 ரேட்டட்கான ஒரு டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் வந்து ரெசிஸ்டண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லைட்டாக டிசைன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பெரிய பெரிய ப்ரீமியம் மொபைல்ஸில் அதை மட்டும்தான் பார்க்குற ஒரு விஷயம். இந்த 15,000க்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் இந்த மொபைலை கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு. இப்போ இதோடைய நெகட்டிவ் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அப்படி என்ன கேட்டிங்கன்னா, பின்னாடி இருக்கிற கிளாஸ் வந்து ஈஸியாக வழுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் டிபியூ கேஸ் வந்து எப்போவுமே போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா பம்ப் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ளாட்டான சர்வீஸில் வைக்கும்போது மொபைல் வந்து அன்னிவனாக ஆடிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேமரா வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணும். பட் கேமரா டேமேஜ் பண்ணாலும் இங்கே டெப்த் சென்சார் மேலே தான் டேமேஜ் ஆகுது தவிர மெயின் சென்சாரில் ஆகலை. ஸோ அது பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லைனாலும் டேமேஜ் ஆகிறது நம்ம ஃபோன் தான். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். இந்த மொபைலில் இங்கே பேட்ரி நல்லா இருந்தாலும் அந்த சார்ஜர் வந்து 18 வாட்ஸ் வரைக்கும் தான் ஊற்றுறாங்க. இதே காம்படிஷனில் நீங்கள் பார்க்கும்போது 33 வாட்ஸ் ரியல்மியில் கொடுக்ஸில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 30யும் வந்து 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. மோட்டோரோலாவுடைய G20 மொபைல் 10,000 ருபீஸ் பட்ஜெட் தான். பட் அதுலேயும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. பட் இவங்க 15,000 பட்ஜெட்டில் கொடுத்தாலும் 18 வாட்ஸ் வரைக்கும் தான் அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் பாக்ஸில் வந்து 22.5 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. அந்தளவாச்சும் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. பட் அது கொடுக்காதது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறுது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் அதிகமாக ஆடுவீங்க, நிறைய மூவிஸ்லாம் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நார்மலாக ஒரு 15,000 பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும், ஆல்ரவுண்டரில் ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த Redmi 12 5G நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். யார் வந்து இதை வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மூன்ஸ்டோன் சில்வர் அப்படின்ற கலர். ஸோ இது வந்து மல்டி கலரில் இருக்கும் ஷேட்ஸில். அண்ட் அது இல்லாமல் ஜெட் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேஸ்டல் ப்ளூவும் இருக்குது. ரேம் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4/128, 6/128 அண்ட் 8/256 அப்படின்ற 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யாருனா ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.